அதில் உங்களுடைய சிந்தனை இவ்வளவு தான், உங்களுடைய அறிவு இவ்வளவு தான். ஆனால் உண்மையாகவே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எங்கள் அமைப்புக்கு வந்துட்டு போனவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நான் பேசும்போது அவர்களெல்லாம் பார்த்தோன்னாக்க கண்டிப்பாக அவர்களுடைய ஆழ் மனதில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு நன்மை செய்யணும். குறிப்பாக இந்த சமூக கட்டமைப்பு என்பது மக்களுக்கு எதிரானதாக இருக்குது, மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த வழிகளையும் அது தெரியப்படுத்தலை அப்படிங்கிறத தான் அவங்க முன் வச்சு அதை யார் செய்வாங்களோ அவங்க பின்னாடி நம்ம போகிறது அப்படிங்கிற முடிவில் தான் சீமான் பின்னாடி போனாங்க. ஆனால் அதன் பிறகு சீமானை பற்றி அப்போவே நம்ம சொன்னோம், இவர் இப்படிப்பட்ட நபர், இந்த மாதிரி தான் இவர் போவார் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் கேட்காம அவங்க போனாங்க. போய் இன்றைக்கி அவர்களுக்கே புரியுது சீமான் என்பவர் இப்படிப்பட்ட நபர், அதாவது ஒரு அநாகரிகமான அரசியலை கொண்ட நபர். உண்மையாகவே அவருடைய சிந்தனைக்குள்ளே இப்படி ஒரு கருத்து இல்லவே இல்லை. வெவ்வேறு இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு தான் நம்மள்கிட்ட திணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, வேறு எங்கே போகிறது, வேறு யார் மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரைட்டு வந்துட்டோம் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் சீமானுக்கு அடுத்தபடியாக தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய பல பேர் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கனாக்க சீமான் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதின்னு தான் சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி. தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அவர் இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி அதன் மீது பற்று கொண்ட மக்களிடமிருந்து திரள்நிதி வசூல் செய்து அவர் தான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தானே உங்கள் கட்சியிலிருந்து வெளிவந்தவர்களே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்களே அதை தானே சொல்கிறாங்க. இப்போ அதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றுமே சொல்ல முடியாது. வேணும்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்கள் அண்ணன் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்வாருங்க, எதை பேசினாலும் சிறப்பாக பேசுவாருங்க. உண்மையாகவே சீமான் நல்லா தான் பேசுவார். அது எனக்கும் தான் பிடிக்கும், அவருடைய பேச்சு எனக்கும் பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, மற்றவர்கள் யாரும் பேசாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை இவர் பேசுவார். ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்துவதற்கான திட்டம் ஏதாவது அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு திட்டம் கூட கிடையாது. சும்மா வாயில் வடை சுடுவது மட்டும்தான் சீமானுடைய வேலை. எல்லாருமே மோடி வாயில் வடை சுடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை மறுக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய அனைவரையுமே நான் மறுக்கிறேன். என்ன காரணம்னா, மோடி வாயில் வடை சுடலை, அனைத்தையும் சட்டமாக்கியிருக்கார். அவர் என்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ, இந்த நாட்டை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ, அதாவது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே மதம், இந்த மாதிரி இந்தியாவுக்கென்று ஒரு நாடு அப்படிங்கிற அந்த கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுல்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையுமே சட்டப்பூர்வமாக மோடி செய்திருக்கிறார். இதெல்லாம் வாயில் சுட்ட வடையா? ஆனால் வெளியில் பேசும்போது மட்டும்தான் அவர் பொய்யா பேசுவார். நிறைய பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம அவர் வாயில் வடை சுடுபவர் அப்படின்னு நம்ம சொல்கிறது தவறு. ஏன்னா அவர் அனைத்தையும், தனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வச்சுட்டார். இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலுமே கூட இந்த இந்துத்துவ பாசிசத்தை வீழ்த்துவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அரசு அதிகாரிகளையே அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகளை அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம சாதிக்கணும் அப்படின்னாக்க அதற்கு ஒரே தீர்வு தான் இருக்குது. அது மக்கள் புரட்சி மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் இந்த அரசை பணிய வைக்க முடியும். அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. முதல் உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னாக்க, வேளாண் சட்டத்தை பின்வாங்க வைத்தது விவசாயிகளுடைய போராட்டம். விவசாயிகள் என்பவர்கள் மக்கள் தானே. அவர்களுடைய வீரியமான போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த அரசு பின்வாங்கி வேளாண் சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் மீண்டும் கொண்டு வரும். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதே சட்டம் அமுல்படுத்தப்படும். அதற்கு அடுத்து தூத்துக்குடியில் நடந்த மக்கள் போராட்டம் தான் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. அதற்கு அடுத்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, மக்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், இளைஞர்களுடைய போராட்டம், இந்த போராட்டங்கள் தான் இந்த அரசையே பணிய வச்சு அதில் வெற்றியடைய வச்சிச்சு.
ஆக மக்களை திரட்டி போராடித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க முடியும், இந்த அரசுக்கு எதிராக நம்ம ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் இந்த சமூகத்தில் நிலவி கொண்டு இருக்கும்போது, நான் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா என் கையில் நீ ஆட்சியை ஒப்படைச்சு பாரு, சட்டம் போட்டுருவேன், திட்டம் போட்டுருவேன் அப்படின்னு வாயில் வடை சுடுறது சீமான் மட்டும்தான்.